உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 அக்டோபர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வாக்கில் உச்சம் என்கின்ற அதி உயர்நிலையை அதிசார அமைப்பில் 4ஆம் இடத்துல அடைகிறார். இது ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பு. பாக்கியங்கள் இதுவரைக்கும் சரிவர கிடைக்காதவர்கள், வயதிற்கு ஏற்றாற் போல் அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே 18ஆம் தேதியிலிருந்து வலிமையான நல்ல அமைப்புகள் எது நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய தன்மையான அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 18ஆம் தேதிக்கு முன்பு வரைக்குமே உங்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக முன்பின்னாக குரு மாறினாலும் கூட ராசிநாதன் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. என்னங்க நல்லா இருக்கும்? வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, இது வரைக்குமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அனுமதி கிடைக்கல, விசா கிடைக்கல. வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு அங்கே இருக்கிற நாட்டில் நல்ல விதமான ஒரு தன்மைகள் கிடைக்கல. இந்த மாதிரியான வெளிநாடு தொடர்புகள் கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புகள் கொண்ட அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் போவதற்கான வாய்ப்பு, அங்கே இருப்பவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை தொழில் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது என மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்புறம் 7ஆம் இடத்திற்கு வந்துகிறார். முதல்ல சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை. அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது, உள்ளே சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 6ஆம் அதிபதி 7வது வீட்டில் இருக்கிறனால எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். மிக மிக முக்கியமாக சொன்னால் கடன் தொல்லையில் இது வரைக்கும் இருப்பவர்கள் எல்லாருக்குமே கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மனைவியின் வேலை சார்ந்த, கணவருடைய வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்படிகள், கணவருக்கு வேலை போயிடுச்சு, மனைவிக்கு வேலை இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே தீரக்கூடிய அமைப்புன மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே இந்த இதை இருக்குங்க. 7.5 சனி அமைப்பில் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான பலன்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போது குரு பகவான் சனியை பார்க்க போகின்ற காலகட்டங்கள் எல்லாத்துலேயும் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பருக்கு பிறகு, டிசம்பர் வரைக்குமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அதிசார குருவின் மூலமாக கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 5, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட யோக பலனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் மூலமாக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக எதனாக லாபங்கள்லாம் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பெரிய துன்பங்கள் துயரங்கள்லாம் இந்த மாதத்தில், வருகின்ற மாதத்தில் அக்டோபர் மாதத்துலேயோ அதற்கடுத்து நவம்பர் டிசம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுடைய ராசிநாதன் 7, 8, 9 போன்ற நல்ல இடங்களிலேயே அப்படியே நகர்ந்து கொண்டு இருப்பதால் பெரிய அளவில் துன்பங்கள் இல்லாத, எதையும் நிறைவேற்றக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க அக்டோபர் மாதம். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குரு அக்டோபர் 18ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்துக்கு வரும்போது நன்மைகளை கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 6ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபர்கள் சனி செவ்வாய் 2 பேருமே 6, 11ஆம் இடங்களில் இருக்கிறாங்க. பாபர்கள் 6, 11ஆம் இடத்துல இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை அப்படியே தடுக்கக்கூடிய அமைப்புகள். உங்களுக்கு தேவையில்லாதது என்ன? கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதிர்ப்பு தேவையில்லை, எந்த ஒரு விஷயத்திலையும் மனக்கலக்கம் தேவையில்லை, தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதத்தில் வலிமையாக நல்ல விதமாக இருக்கும். ஐயா, இந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாக ஆகிறாரே, நீச்சமானாலும் கூட அவர் பரிவர்த்தனை அமைப்பில் நீச்சபங்கத்தை அடைவதால் பெரிய சோகங்கள் அமைப்புகள்லாம் எதுவும் கிடையாதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஆன்மீக ஈடுபாடுகள் நிறைய இவங்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 50, 60 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக யாத்திரைகள், புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கோவில் கட்டுவதற்கான தெய்வ திருப்பணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தெய்வ திருப்பணி கோவில் கட்டுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான எண்ணங்கள், 4, 5 பேர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பொது காரியத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை,
பெரியவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய, உங்கள் அப்பா வயசில் இருக்கக்கூடிய, தாத்தா வயசில் இருக்கக்கூடிய ஒரு 60-70 வயதுகள் தாண்டியவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லவைகள் செய்யக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உள்ள மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 7ஆம் இடம் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாலே, 7ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தாலே அந்த இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2-2.5 மாதம் அந்த 3ஆம் இடத்திலே அவர் இருக்கிறார் குரு பகவான். அப்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் திருமணம் இதுவரைக்கும் கூடி வராதவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கடைசியிலிருந்து திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பும் இருக்குது. இதுவரைக்குமே அம்மா அப்பா சம்மதம் கொடுக்காதவங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குருவின் தயவால் 7-9ஆம் இடங்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பதனால பெற்றோர்களுடைய தயவினால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு என இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அக்டோபர் மாத கடைசியிலே உங்களுடைய ராசிநாதன் கூட கொஞ்சம் வெளியே வந்துடுறாரு. ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பிற்கு வந்து விடுகிறார். ஆகவே பெரிய சோகங்கள், பெரிய சோதனைகள், மனக்கலக்கம் தரக்கூடிய நிகழ்வுகள் எது இல்லாமல் ஒரு சுபமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ரிஷபத்தினர் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. அதுவும் 18ஆம் தேதிக்கு பிறகு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும். இப்போது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே உச்சம் என்கின்ற 2ஆம் இடத்துல போய் வலிமையாக ஒரு இடத்துல போய் உட்கார்றார். அதுவும் 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்ப்பார். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதுவும் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், டெலிஃபோனில் பேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேருக்குமே இந்த அக்டோபர் மாதம் கடைசி பகுதியில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலோருக்கு மனைவி, வாழ்க்கை துணை, கணவன், வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் புதன் சுபத்துவமாகவே இருக்கிறார். எண்ணங்கள் வலிமையாக இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்க முடியாதது, இதை செய்ய முடியாது, அப்படி இப்படிலாம் பெருசாலாம் கணக்கு போட மாட்டீங்க. வாய்ப்பந்தலும் போட மாட்டீங்க. எதை செய்ய முடியுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிப்போம் என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு தேவையான, உங்களால் முடிந்த அத்தனையும் பிளான் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது. மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறை, சமூக ஊடகங்கள் சார்ந்த விஷயங்கள், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்பு என எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல காலம் உண்மையிலேயே மிதன ராசிக்காரர்களுக்கு பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு சொல்லியும் இன்னும் நான் ஒரு 90% பேர் தான் நல்லா இருக்கிறோம், ஒரு 10% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம், முன்னேற்றங்கள் பெருசாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் 6-8 அமைப்புகள் இருந்தால் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே தவிர எதையும் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு, கண்ணீர் விட்டு கதறி அழகக்கூடிய அளவிற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இல்லை. ஒரு வழக்கத்தை விட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. பெண்களுக்கு கடந்த காலத்தில் கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பொறுப்புணர்வு வரக்கூடிய, எந்த நேரமும் மொபைல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கு, படிக்க மாட்டேங்குது, சரியாக வேலைக்கு போக மாட்டேங்குது, தன்னுடைய வேலை எதையும் தானே பார்த்து கொள்ள மாட்டேன்கிறார் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய, அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய அவர்களிடமிருந்து, கணவர், குழந்தைகளிடமிருந்து மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக தாங்க, அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத யோக மாதமாக அமைந்திருக்குதுங்க மிதன ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இப்போது கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பில் உட்கார்றார். இதுவரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து விரயங்கள், கஷ்டங்கள், பயணங்கள், பயண நஷ்டங்கள், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், எதுக்கெடுத்தாலும் செலவு, இவ்வளவு செலவு வந்துக்கிட்டு இருந்தால் வருமானத்துக்கு நான் எங்கேயா போவேன் என்கின்ற அளவிற்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி வைத்திருந்த 12ஆம் இடத்து குரு இப்போது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பது மிகப்பெரிய யோகம்.
கடகராசியோட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதான் உண்மை, முடிஞ்சுக்கிட்டும் இருக்குன்றது தான் உண்மை. ஐயா 8ஆம் இடத்துல சனி போனாலும் இங்கே வந்து ராகு வந்து உட்காந்துக்கிட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை சனியை போல் ராகு செய்கிறது இல்லை. தர்மகர்மாதிபதிகள் வலிமையாக இருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு பிறகு முதல்ல 2 வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பிற்பகுதி 2 வாரம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். தர்மாதிபதியாகிய குரு உச்சமாக இருப்பது, உச்சமாகி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இவரை பார்க்கறது, சனியை பார்க்கறது, கர்மாதிபதியாகிய புதன் வந்து செவ்வாய் வந்து புதனோடு இணைந்து வலிமையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது 9, 10 கூடியவர்கள் வலிமையாக இருப்பதால் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் வெளிநாடு போய் அங்கே போய் செட்டில் ஆகாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டிலேயே நல்ல வேலை, நல்ல தொழில், வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். இதுவரைக்கும் தந்தையின் உடல்நிலை, தந்தையோட உறவு, இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மன கஷ்டங்களை அடைஞ்சவங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேற்றுமை, இந்த மாதிரி தந்தை விஷயங்களில் அல்லது தந்தை வழி சொத்துக்களை பிரித்து கொள்வதில் அப்பா வந்து ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, தாத்தா வந்து ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பாவால் வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணன் தம்பிகள் நம்மெல்லாம் சேர்ந்த ஒரு இதை செய்ய முடியல, ஒரு பிரிச்சுக்க முடியல, சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த மாதிரியான கஷ்டங்களில் கடந்த 6 மாத காலமாக இருந்து வந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்ப்பதால் அந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு அப்படியே சாதகமாக தீரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வலிமையான ஒரு நல்ல அமைப்பை தருவார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். எல்லா நிலைமைகள்லையும் ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே முதல் 15 நாட்களுக்குள்ளேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அனுமதிகள் கிடைக்கக்கூடிய, ஒரு பட்டா அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஒரு உதவித்தொகை அப்ளை பண்ணியிருக்கிறேன், அரசாங்கத்திலிருந்து இந்த உதவியை எதிர்பார்க்குறேன், இவங்களுக்கு எல்லாம் முதல் 15 நாட்களுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இதுவரை கிடைக்காத அளவுக்கு நல்ல பேர் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான மீடியாக்களில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மீடியாவில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அடிப்படை முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப மாதம் கடகத்திற்கு இந்த மாதம்.